நண்பர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு குட்டி வணக்கம். இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்க திங்ஸு. இதுக்குள்ளேருந்து பார்த்தா கோப்ரோவை எடுக்கிறேன். இதுக்கப்புறம் எடுத்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியதான். கோப்ரோ, உலான்சி, மைக் அடாப்டர் எல்லாம் வச்சாச்சு. கேமராவில் ஃபிட் பண்ணி பார்க்கணும். ஹெல்மெட்டுக்கு ஒரு சட்டையை வேறு போட்டு வச்சுருக்கேன். சட்டையை கழட்டியாச்சு. சட்டையை கழட்டினோடனே பளிச்சுன்னு இருக்கிறாரு. உள்ளே மைக்கெல்லாம் செட் பண்ணியிருக்கேன், ஆனால் தெரியுமான்னு தெரில. ஃப்ளாஷ் போட்டு பார்த்தா இங்கே தான் மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். உள்ளே எங்கெல்லாமோ ஒயர் இருக்குது. இது வேறு ஒன்று தொங்கிட்டு கிடக்கு. இது வேறு தலையில் அழுத்துது. இது எங்கே வைக்கணும்னு தெரில. என்னென்னு பண்ணலான்னு பார்க்கணும். கேமரா செட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக கேமராவை மாட்டியாச்சு. நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கோப்ரோ வியூவில் அது ஒரு ட்ரையல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆங்கிள் என்ன ஆங்கிளில் இருக்குதுன்னு தெரில. தலை மட்டும் வலிக்குது உள்ள அந்த மைக் இருக்கிறது. சரி, ஓகே. என்னடா மூஞ்சை காட்டலன்னு பார்க்காதீங்க, குளிக்கலணும், வேறு ஒன்று இல்லை. ஹெல்மெட்டில் மாட்டிட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது. இது ஆனில் இருக்குதா ஆஃபில் இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, எந்த ஆங்கிள் கரெக்டாகும்னு தெரில. இன்னும் 2 நாள் தான் இருக்குது ட்ரிப்புக்கு. நான் இப்போ தான் கோப்ரோ மாட்டி ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். பார்க்கலாம். விண்டு நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. குத்து மைப்பாக எதையோ வச்சுருக்கிறேன். சென்னைக்காரன்னு சொன்னீங்களே, மாடு இருக்குதுன்னு கேட்காதீங்க. இதுதான் அழகான சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தில் கூட இப்போ மாடுகள் இருக்கான்னு தெரில. நம்ம ஏரியாவில் மாடு சூப்பராக இருக்கும். விவசாயமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டு பக்கத்துலேயே விவசாயம் பண்ணுறாங்க. பாருங்கள் இப்படி அழகா. அப்புறம் கொஞ்சம் மெயின் ரோட்டில் போயிட்டு பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது. கேமரா ஆங்கிள் தான் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரில. ஃபஸ்ட் நாள் வச்சு பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்து பார்க்கல. என்ன பேசுகிறதும் புரியல. நம்ம கூட வர மக்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 5 பைக்கு, 6 பேர். இதில் ஒரு பையன் மட்டும் டெல்லியில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஏன்னா அவ்வளோ தூரம் பின்னாடி உட்காந்துக்கிட்டே வந்தோம்னா கிழிஞ்சிடும். அதனால் தயவுசெய்து நீ டெல்லிக்கு வந்துடுறடா, ஃப்ளைட்டோ ட்ரெயினோ ஏதோ ஒன்று பிடிச்சி டெல்லிக்கு வந்துடு. அதுக்கப்புறம் நீ வந்து பைக்கில் பின்னாடி உட்காந்தாலும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவனை பேசி சமாளித்து அவனை டெல்லிக்கு வர வச்சுருக்கேன். கூட வர 2 பேர் கன்னியாகுமரியிலேருந்து நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் சேலமில் ஜாயின் பண்ணுவார். அவர் அன்றைக்கி ஜாயின் பண்ணிடுவார். நாங்கள் இன்னும் 2 நாளில் இங்கேருந்து கிளம்பி ஹைதராபாத் போயிடுவோம். அவங்க பெங்களூர் ரூட்டை பிடிச்சி ஹைதராபாத் வந்துடுவாங்க. எங்கள் ஏரியா ஃபுல்லாக அந்த தண்ணி கேன் வண்டி தான் நிறைய வரும். அதுக்காக தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா கிராமமாக இருக்கிறதுனால தண்ணி இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தண்ணியில் போயிடுச்சு. இப்போ எங்கள் ஏரியா தாண்டி போய் தான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடு? 40 தான் போகிறேன். விண்டு நாய்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரில. அதில் தான் மெயின் ரோடு இருக்குது. மெயின் ரோட்டில் போனால் ஒரு 60-70 போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு மேலே ஸ்பீடாலாம் ஓட்டுறது கிடையாது. கோல்டு வின்னர் ஆயில் கம்பெனி இங்கே இருந்து தான் கோல்டு வின்னருக்கு ஆயிலு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே வரக்கூடிய அந்த குண்டாயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக அந்த நாத்தனாரம் அதிலிருந்து தான் வந்து ஃபில்டர் பண்ணி பண்ணுறாங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே அவ்வளோ விண்டு வருது.
விண்ட்ஷீல்டெல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு மைக்கில் கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. அவன் 150-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறான். அவனுக்கே வரல விண்டு நாய்ஸு. அது எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரில. நம்ம இப்போ தான் முத ஆரம்பிச்சிருக்கோங்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரில. இன்னும் கற்றுக்கிட்டிக்க தான் நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா மாற்றிக்க வேண்டியது. 60 தான் போகிறேன். நம்மலாம் மேக்ஸிமம் ஸ்பீடு 80 தான். எப்போவோ அர்ஜென்ட்டுனா ஒன்றா 90 போகலாம். மற்றபடி நம்ம ட்ரிப்பில் நம்ம போடுற பிளானே 80 போகணுங்கிறது தான். 80க்கு மேலே வண்டி ஓட்டவே கூடாது அப்படின்னு வச்சுருவோம். ரேஸுக்கு போகிறதா இருந்தால் 80க்கு மேலே ஓட்டலாம். நம்ம இயற்கை அழகை ரசிக்க போகிறோம். அதனால் 80 தான் வந்து நம்மளோட டாப் ஸ்பீடு. அதுவும் நம்ம கூட வர்றது ஒரு ஸ்ப்ளெண்டர் வேறு. ஸ்ப்ளெண்டரும் 80 போகும். இருந்தாலும் 80லே போச்சுன்னா இன்ஜின் சூடாகிற போது ரொம்ப. ஸோ அதனால் 60-70 தான் மெயின்டைன் பண்ணணுன்னு இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் போகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பசங்க இப்போதைக்கு நேற்று 300 கிலோமீட்டர் தான் ஓட்டினாங்க. இன்றைக்கி அவங்களோட பிளான் படி 400 கிலோமீட்ரு. எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படி டேரா போட்டுடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நான் பாட்டில் பேசிக்கிட்டே வரேன். மைக்கு ஒர்க் ஆகுதான்னு தெரில. விண்டு நாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில. இப்போ நான் பேசுனதெல்லாம் அப்டேட் பண்ணுவான்னு தெரில. வாய்க்கு நேராக வச்சுருக்கேன் மைக்கு. நான் மூச்சு விட்றதே பயங்கரமாக விண்டு நாய்ஸாக இருந்தாலும் இருக்கும். அதனால் வேறு எங்கேயாவது மாற்றி வைக்கணுமா என்ன ஏது எல்லாத்தையும் இனிமேல் தான் பார்க்கணும். இந்த ஒரு ட்ரையல் வீடியோ வச்சு தான் கேமரா ஃபிட் பண்ணுறது, மைக்கு ஃபிட் பண்ணுறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கணும். இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா மைக்கிலே வந்து பேட்ரி மாட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இன்னும் கோயா மைக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க. அந்த மைக்கு எல்லோரும் தான் வாங்குறான்னு சொன்னதுனால நான் இதை வாங்கிட்டேன். அதுக்கு ஒரு பேட்ரி மாட்டணும். அதுக்கப்புறம் இந்த GoPro அடாப்டரில் மாட்டுறதுக்கு உண்டான நம்ம மைக்கை மாட்டுறதுக்குள்ள பின்னு ஒன்றே தான் இருக்குன்ட்டேன். ஆன்லைனில் வாங்கினேன். இன்னொரு பின் ஒன்று வாங்கணும். ஏற்கனவே இந்த கடையில் கேட்டேன். அப்போ இல்லைன்னாங்க. மேபி இப்போ இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லதாக இருக்கும். ஒரு கும்பிட போட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நம்ம GoProவில் ரெக்கார்ட் பண்ணி இந்த மெமரி கார்டை எடுத்து நம்ம லேப்டாப்பில் போட்டு போடவா எப்படின்னு தெரில. எப்படியும் ட்ரிப்புக்கு முன்னே இந்த வீடியோ போட்டுருவேன். அதனால் யாராவது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். கொஞ்சம் மெமரி கார்டை GoProவில் வந்து எடுத்து லேப்டாப்பில் போட்டு ஏற்றுறதா இல்லை ஒரு ஆப் சொன்னாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட்லாம் பண்ணிட்டேன். ஃபோனில் அந்த ஆப்பை வச்சு ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வந்து மறுபடியும் மூவ் பண்ணணுமான்னு தெரில. அதனால் குவாலிட்டி அடி வாங்குமான்னு தெரில. எதுவுமே தெரில தான். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறதுக்கும் எதுவுமே தெரியாமல் ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டுன்னு நினச்சா கரெக்டு, இல்லைன்னு நினச்சா இல்லை. மைக்கில் ஒரு உருண்டை மாதிரி ஒன்று இருந்தது. 2 ஆப்ஷன் இருந்தது. அதில் முதல்ல ஒரு ஆப்ஷனில் வச்சு தான் பாதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ஆப்ஷனை மூவ் பண்ணேன். பார்த்தா ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுடுச்சு. அது என்ன ஆப்ஷன்? சரி, ஓகே. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ என்னெல்லாம் வாங்க போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி போடுற மாதிரி சின்னதாக கிளாக்கு வாட்சுக்கு போடுற பேட்ரி போடுற மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கு ஒரு பேட்டரியை வாங்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணேன். அந்த பேட்ரி போட்ட பிறகு கொஞ்சம் வாய்ஸு கிளாரிட்டி நல்லா இருக்குது. திரும்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப்புக்கு இன்னொரு பேட்டரியை வாங்கி வச்சுக்கிட்டேன். இது போக என்ன வாங்கினேன், ஒரு மெமரி கார்டிலேருந்து டேட்டாவெல்லாம் லேப்டாப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு அடாப்டர் வாங்கினேன். அது என்ன 30 ரூபா தான் சொன்னான். எல்லாம் சைனா பீஸுங்கிறதுனால அது எப்போ காலம் வரும்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லா பொருளுமே எக்ஸ்ட்ராவாக தான் ஒன்றா வாங்கி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன், ஹெட்செட்டுக்கு
அந்த காதில் மாட்டுற சாஃப்டாக ஒரு பஞ்சு மாதிரி இருக்குமே, அது ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். அது என்ன ஒரு 15 பீஸ் உள்ளே இருக்குது. அது ஒரு 50 ரூபான்னா. ஹெட்செட்டே 100 ரூபா தான். இந்த சாஃப்ட்வேர் 50 ரூபா. என்ன பண்ணுறது? இருந்தால் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குதுன்னு தெரில. இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல முறையில் அழகாக சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.